நாம் தப்பி மீதியாக வைக்கப்பட்ட நம்மை இந்த கிருபை நடத்தி வந்தது, காத்து வந்தது, இனியும் நடத்தும், காக்கும். We were a remnant, we escaped and we stayed alone. There this grace was sufficient for us and it will continue to be sufficient to bear us. இந்த கொஞ்ச நேர கிருபையானது தேவனுடைய சபையிலே, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையிலே நம்மை அவயவங்களாக வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. This little while grace has made us all a security in His holy place as a part of the body in this holy place, and it's been guiding us. இந்த கொஞ்ச நேர கிருபை தான் நம்மை ஊழியர்களாக, விசுவாசிகளாக, குடும்ப தலைவர்கள், தலைவிகளாக, வாலிபர்களாக, இளம் வாலிபர்களாக, சிறு பிள்ளைகளாக வைத்து நடத்தி கொண்டு வருகிறது. This little time grace has been guiding us as older people, middle-aged people, youth and teen and the children in the church. இந்த கொஞ்ச நேர கிருபை தான் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து நாம் தேவனை தரிசிக்கவும், தேவனுடைய காரியங்களை விளங்கிக் கொண்டு தேவனுக்காக வாழும்படியாக கிருபை தந்து வருகிறது. This little while grace has been given to us to give us a little, to enlighten our eyes and live for the will of God. ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரகாசமான மனக்கண்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் கடந்த திங்களிலிருந்து இன்று காலை வரைக்கும் பேசின செய்திகள் Facebookல இருக்கிறது, நீங்கள் பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். If you'd like to understand more about enlightening our eyes and the grace that enlightens our eyes, I would request you all to watch through Facebook from last Sunday till today morning. You'll have the sermons there. அதை அப்படியே யூடியூபிலேயும் ஏற்றி இருக்கிறேன். டைட்டஸ் மோகன் என்று போட்டால் உங்களுக்கு யூடியூப்ல நான் அதாவது ஃபீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த செய்திகளை நீங்க பார்க்கலாம். If you want to extend to YouTube and check it, you can also check it over YouTube. I have uploaded all the sermons over there. If you could search by my name, you might find it. அப்படி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you get to watch it, like and comment it, and God bless you. எங்க மருமக சொல்றா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு தேவன் இந்த கொஞ்ச நேர கிருபையை குறித்து நமக்கு எப்படி அவர் உயிர் கொடுத்தார், வேதத்திலே யாருக்கெல்லாம் அப்படி செய்தார் என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். Today we are here to meditate a thoughtful thing about how this little while grace has revived people from their bondage. இந்த பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பிலே அடிமைப்பட்டிருந்த அவர்களை தேவன் இந்த கொஞ்ச நேர கிருபையை தந்து அவர்களை உயிர்ப்பித்து நடத்தி மறுபடியும் எருசலேமிலே கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட இவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். My beloved people, as these people were in Babylon and they were a slave, like they were in bondage, God with His little while grace is rescuing them from there and bringing them to Jerusalem to build His church. இந்த கொஞ்ச நேர கிருபை தான் இந்த இடத்தை நமக்கு கொடுத்தது, இந்த பில்டிங்கை கொடுத்தது. அநேகர் இந்த பணிக்கென்று தங்கள் கைகளை நீட்ட வைத்தது கொஞ்ச நேர கிருபை. The same little while grace has made us find this place, construct this church, and also helped many people to lend their hands for this. உங்களுக்கு எங்களை பாஸ்டராக, பாஸ்டர்மாவாக வைத்திருப்பது இந்த கொஞ்ச நேர கிருபை. For you, we have been a pastor and pastorma. This has been completely to this little while grace. நேற்றைய தினத்திலே நாங்கள் முக்கியமான எங்கள் உறவு திருமணத்திற்காக போயிருந்தோம். அங்கே ஒரு பாஸ்டர் ஓடி வந்து என்னை பார்த்து கேட்டார், நீங்க தான் டைட்டஸ் ஐ மோகனா என்று. Yesterday we had been to a relative's wedding and there a pastor rushed to me asking, are you Pastor Titus I Mohan? நான் தான் பாஸ்டர், உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்களா அவங்க யாருன்னு கேட்டார். He asked, I replied saying it's me, and then he asked, who is that it's translating you? அவங்க எங்க டாக்டர்னு சொன்னாங்க. I replied saying it's my daughter. ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. சரியா அவங்க மொழிபெயர்ப்பு செய்யறாங்க ஆங்கிலத்துல. உச்சரிப்பு அவ்வளவு தெளிவா இருக்குது, சூப்பரா இருக்குது.
ஒவ்வொரு ஞாயிறும் உங்க செய்தியை நாங்க கேட்டுட்டு தான் படுப்போம்னு சொன்னேன். He replied saying the translation has been very clear and the pronunciations are also very clear. Every Sunday we end up watching your live message and then get to bed. எங்க சபைக்கு வருவீங்களா கூப்பிட்டாரு. கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன். He asked me if I would come to his church. If they invited, I replied with a yes. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு சொந்த ரத்தத்தினாலே ரட்சித்த அந்த கொஞ்ச நேர கிருபை நம்ம எல்லாரையும் ஐக்கியப்படுத்தி இருக்கு. My beloved people, it's very important for us to understand, as we were in the bondage, the little while grace has helped us to be united in the blood that was shed for us in the cross. அரலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்தையும், பூமியில் இருக்கிற இந்த முழு குடும்பத்தையும் கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்மை இணைத்திருக்கிறது. The family in the heavens and the family in the world has been united only with the little while grace that's been granted. Totally I say, bind us together God's love. You are me and you. முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பு உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்திருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மூக்குல இருக்கிற மூச்சு ஏசப்பா கொடுத்த கொஞ்ச நேரம் கிருபையினால. நீங்க நடக்கிறது, பேசுறது, திங்கிறது, படுக்கிறது, எழுந்திருக்கிறது எல்லாமே கொஞ்ச நேரம் கிருபை. The way you walk, you sleep, your bed, everything was given by God. ஹலோ, கொஞ்ச நேரம் கிருபை. A little while grace. ஆமென். இந்த கொஞ்ச நேர கிருபை அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்களை உயிர்ப்பித்து ரட்சித்து நிலைநிறுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. This little while grace is gracious enough and sufficient enough to revive people who were in the bondage and bring them together for the Lord. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் விசுவாசிக்கிறேன். சபையிலே யாரெல்லாம் எதற்கெல்லாம் அடிமையாய் இருக்கிறார்களோ அவர்களை விடுவித்து கிறிஸ்துவின் அன்புக்கு அடிமையாக்க கூடிய இந்த கொஞ்ச நேரம் கிருபை உங்கள் மேல் விளங்க போகிறது. Based on this verse, I would declare and announce that whoever is being binded with different issues, like whichever difficulties, this little while grace is going to deliver you all and set you free. உங்க வாழ்க்கையிலே எந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை பார்த்து சொல்லுங்க, இந்த கொஞ்ச நேரம் கிருபை உங்க ஸ்ட்ரகிளை மாற்றும் என்று சொல்லுங்க. Whatever difficulties, whatever issues you face in your life, look unto it and say a little while grace upon it and it shall change everything. நான் இன்னைக்கு நிப்பனே தெரியாது, அவ்வளவு பலவீனம். காலையில தலைமையில கை வைத்து சொல்லிட்டேன், இந்த பலவீனத்திலிருந்து என்னை மீட்டு இன்றைக்கு ஆராதனை நடத்த, ஜெபிக்க வைக்க, பிரசங்கிக்க உங்களுடைய கொஞ்ச நேரம் கிருபை என் மேல் இருக்கிறது என்று சொன்னேன். I was not sure if I could stand and still preach the word of the Lord because of a lot of sickness on me. But this morning I laid my hand on my head and said, "Oh, your little while grace shall relieve me to continue to preach and worship you." பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கொஞ்ச நேரம் கிருபை உங்க மேல இருக்கிற வரைக்கும் Hold on to your neighbors and say the little while grace. யாரும் வாலாட்ட முடியும். Nobody could. இந்த கிருபை ஒட்ட வெட்டிற வாழ. This grace shall chop அதனால everything out. பயப்படாதீங்க. Do not be afraid. இது சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை. This covers you. இது இழுத்து கொள்ளுகிற கிருபை. This grace pulls you. இது பாதுகாக்கிற கிருபை. This is the grace that இது protects. பரவசப்படுத்துகிற கிருபை. This is the grace that rejoices. எல்லாவற்றையும் ஜெயமெடுக்க வைக்கிற கிருபை. This gives victory over everything. இது உங்க மேல இருக்கிற வரைக்கும், Until this is on you. நான் மேல இருக்கிற வரைக்கும் Until this is on me. ஒரு சேதமும் அணுகாது. No harm shall come to you. ஆமென். சத்தமா, உற்சாகமா, மகிழ்ச்சியா, வேண்டாம் வெறுப்பு இல்லாம சந்தோஷமா கைகளை தட்டுங்க. ஆமென். இந்த கொஞ்ச நேரம் கிருபை, இந்த கொஞ்ச நேரம் கிருபை, இந்த கொஞ்ச நேரம் கிருபை
உங்களை உயிர்ப்பித்து உயர்த்துகிற கிருபை. இந்த கொஞ்ச நேர கிருபை உங்களை தாண்டி ஏந்து சுமந்து தப்புவித்து ரட்சித்து பெரிய ஆளாக மாற்றுகிற கிருபை. The little while grace shall build you strong and make you great in the name of the Lord. ஹலோ, இருக்கிறீங்களா இங்க? Are you all here? நிச்சயமாக நீங்கள் கைவிடப்படுவதில்லை. You shall not be forsaken. நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை. You shall not be tired. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்து விட்டார். அந்த கொஞ்ச நேரம் கிருபை அவருடைய ரத்தமாக அவருடைய தழும்புகளாக நம் மேல இறங்கி 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 நம்மை உயிர்ப்பித்து பலப்படுத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. My beloved people, you shall not fear, you shall not be dismayed. God will not forsake you. The little while grace has been shown on the cross through his wounds and blood that's been shed for us, and that would lift us high. இந்த கொஞ்ச நேர கிருபை உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவைகளை எல்லாம் மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்க போகுது. This little while grace shall fulfill all the discrepancies in your life and make it full. இந்த கொஞ்ச நேரம் கிருபை உங்களை உயிர்ப்பித்து உன்னதத்திற்கு வழிநடத்த போகிறது. இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிறது. This little while grace shall make you live and prepare you to witness God as he comes. ஆகவே இந்த காலை வேளையிலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11. Let's turn to book of Hebrews chapter 11. 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே என்று சொல்லி இருக்கிறத இப்படி உங்களுக்கு வாசிக்கிறேன். கொஞ்ச நேரம் கிருபையினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். கொஞ்ச நேரம் கிருபையினாலே நீதியை நடப்பித்தார்கள். கொஞ்ச நேரம் கிருபையினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். கொஞ்ச நேரம் கிருபையினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். கொஞ்ச நேரம் கிருபையினாலே அக்கினியின் உக்கிரகத்தை அவிழ்த்தார்கள். கொஞ்ச நேரம் கிருபையினாலே பட்டய கருத்துக்கு தப்பினார்கள். கொஞ்ச நேர கிருபையினாலே பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். கொஞ்ச நேர கிருபையினாலே யுத்தத்தில் வல்லவரானார்கள். கொஞ்ச நேரம் கிருபையினாலே அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். கொஞ்ச நேர கிருபையினாலே ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு பெற்றார்கள். கொஞ்ச நேரம் கிருபையினாலே வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதிக்காமல் பாதிக்கப்பட்டார்கள். இவ அத்தனையும் கொஞ்ச நேரம் கிருபையினாலே நடக்கிறது. My beloved people, I would like to highlight from verses 33 to 35, and here it's mentioned as faith. I would like to replace it with a little while grace. Who through little while grace subdued kingdoms, worked righteousness, obtained promises, stopped the mouths of lions, quenched the violence of fire, escaped the edge of the sword, out of the weakness were made strong, became valiant in war, turned to fight the armies of foreigners. Women received their dead raised to life again, and others were tortured, not accepting deliverance that they might obtain a better resurrection. இந்த கொஞ்ச நேர கிருபை யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. If you were to ask me who is this little while grace, I would tell you it's our Lord Jesus Christ. வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிப்போமானால் நமக்கு புரிதலுக்கு சரியா இருக்கும் என்று நம்புகிறேன். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல்
தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. In reference, if we could turn to John chapter 1 verses 13 and 14, it says, who were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. And the Word was made flesh and dwelt among us, and we beheld His glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. வார்த்தையாய் இருந்தவர் மாம்சத்திலே வந்தார். மாம்சத்திலே இருந்தவர் நம் எல்லாரையும் மீட்கிறதற்காக அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இந்த பூமியிலே நமக்காக கொடுத்தார். அதனாலே இந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்மை ரட்சித்திருக்கிறது. விசுவாசிகளாக, சபையாராக, ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறது. Jesus, who were Word in the beginning, were born as mankind and shed His blood and flesh for us, for our redemption, and it's kept us here in this church as believers. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 35 முதல் 43 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு சிறு பெண்ணை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். படிக்க சொல்லியே. My beloved people, if we were to turn to the book of Mark chapter 5 verses 35 to 43, we could see they have risen a little girl. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவீரு என்கிற ஒரு ஜெபாலய தலைவன் வீட்டிலே ஒரே மகள் அந்த எவீருவுக்கு. அவள் மரித்து போகிறாள். எவீரு இயேசுவை கண்டு தன் வீட்டுக்கு அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். My beloved people, here we could look about a particular incident what happened at the synagogue. One of the rulers of synagogue, Jairus, came by name. He came hearing that Jesus has come to this particular place and came to Jesus saying that his daughter is dead. எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? Are you all again here? இருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லி ஆமென் தான் சொல்லணும். ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள், கூடி வந்தார்கள். அப்பொழுது இயேசு ஜெபாலய தலைவரில் ஒருவன், அவன் பெயர் எவீரு, அவன் வந்து கண்டவுடனே பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், அவள் மேல் வந்து உம்முடைய கையை வையும் என்று அந்த எவீரு ஜெபாலய தலைவன் கேட்கிறான். And when Jesus we passed over again by ship unto the other side, many people gathered unto him, and he was near unto the sea. And behold, there came one of the rulers of synagogue, Jairus by name, and when he saw him, he fell at his feet and besought him greatly, saying, my little daughter lies at the point of death. I pray you, come and lay your hands on my daughter. இந்த எவீரு செய்த ஒரு காரியத்தை கவனியுங்கள். அவன் ஒரு ஜெபாலய தலைவன். அந்த தலைவன் இயேசுவினிடத்திலே வந்து அவர் பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்தையாயிருக்கிறாள், நீங்க வந்து அவ மேல கைகளை வைக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளும். It's very important for us to listen to the entire passage and understand what has happened here. Here we could see a leader or ruler of a synagogue. He's coming straight to Jesus and falling at his feet,
saying that his daughter is in the point of death and she's about to die, and he's requesting Jesus to come and lay his hands on her. இந்த எவீரு கொஞ்சம் கூட கூச்சப்படாம வெட்கப்படாம கிறிஸ்டியன் இஷ்யூவெல்லாம் இல்லாம இயேசுவின் பாதத்தில எல்லாருக்கும் முன்பாக விழுகிறார். இது பெயர்தான் தாழ்மை. This particular ruler Jairus did not have a kind of a prestige, did not think about his name in the society, did not think about his rulership, did not think about what people would think about him, did not think about anything. He just came and fell on the feet of Jesus, midst of everyone. There were a lot of people, yet he did it, and this is named as humbleness. நிறைய பேருக்கு இந்த தாழ்மை இல்லை அப்படின்னு அர்த்தம்னா இந்த கொஞ்ச நேரம் கிருபைய கனம் பண்ண தெரியல, புரிஞ்சிக்க தெரியல, உணர தெரியல. அதனாலதான் தாழ்மைய கண்மையா மாத்திட்டாங்க, ஐப்ரோ மையா மாத்திட்டாங்க, எப்படியோ மையா மாத்திட்டாங்க. ஆனா இயேசு இந்த கொஞ்ச நேர கிருபை அளிப்பதற்கு தாழ்மை வேண்டும் என்று விரும்புகிறார். My beloved people, many of us do not possess this humbleness here. This humbleness is something very important, and now people do not really worry about it or care for it. Rather, they do anything as they like and do a lot of changes in their makeup, and they tend to be a different person totally. But Jesus wanted to explain this humbleness and make us understand what humbleness is. நம்ம எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்கள் இடம் பொருள் ஏவல் பார்க்க மாட்டார்கள். அவங்க எல்லா இடத்திலேயும் தங்களுடைய பணிவை வெளிப்படுத்துவார்கள். Anybody for that matter, we could be a great person in the society, we could be great in the place where we live or with the relatives or at the office, anywhere, but when the people possess this little while grace, they shall not think a lot about others, rather they would express their humbleness in midst of everyone. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சூடு சொரணை மானம் ஈனம் சீவு ரத்தம் எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள். இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல அவருடைய கண்கள் செலுத்தப்படவும் கூடாது. I would like to explain to you what kind of a character, what kind of a role would the people who possess the little while grace would do is they do not really react to any kind of scenarios. They would, because they do not belong to this world, they belong to the heaven. இந்த எவீரு ஜபாலய தலைவன், எல்லாராலும் கனத்துக்குரியவன், எல்லாரும் முன்பாகவும் போற்றுதலுக்குரியவன், எல்லாராலும் தயை பெற்றிருக்கிறவன். ஆனால் இயேசுவுக்கு முன்பாக தான் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிக்கிறான், செயல்படுத்துகிறான். இது அகத்திலிருந்து வந்த தாழ்மை. This person Jairus, he is a ruler of a synagogue. Many people praises him. He is a respectful person in that particular society, and he has a lot of people to follow him. He has a lot of servants to serve for him. Yet he did not look at anybody. There he comes and bows down, fall on Jesus' feet, and ensures that Jesus' name is above all names. சபையிலே ஒருவருடைய காரியத்தை இன்னொருவருக்கு பற்றி கொள்வதற்கு நான் பேர் சொல்லாத குறிப்பிட்டு சொல்றேன்னா நீங்க அமைதியா ஒத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா உங்க பேரை நான் சொல்ல, உங்க பேரை சொல்லாம இன்னொருத்தரை எச்சரிக்கிறதுக்காக நான் சொன்னா அமைதியா கேட்டுக்கணும். என்னை பத்தி பாஸ்டர் எப்படி சொல்லலாம்? ஏன்னா பாஸ்டர் உன் பேரை சொல்லலையே, அந்தரங்கமா சொல்றார், மறைமுகமா சொல்றார். இப்படி ஒரு சிஸ்டர் சபையில இருக்கிறாங்க, அவங்க இப்படி கேட்டாங்கன்னு மற்றவங்ககிட்ட சொல்லும் போது உடனே ஆராய்ச்சி செய்ய தொடங்கிடுவோம். சாஷ்டாங்கமாய் விட தெரியாது. அது கொஞ்ச நேர கிருபையை நம்மை விட்டு அல்ல தட்டுகிறது. My beloved people, there are many cases. What happens is whenever an example is being shared,
at the church and during the sermon, without the name being told, only the scenario would be said, but you would realize something else and think about it and start to investigate on it and create different stories. I would request you all, if an example is being told, even without your name being mentioned, I would request you all to stay calm, because others would rectify their mistakes if they are in the same point of line. அமைதியாக கேட்டுக்கொண்டு உள்வாங்கிக் கொண்டு அது என்னை தொட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக மாறும். என்னை உணர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அதை உன்னை உருவாக்கும். என்னை அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னை கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்றால், நான் அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்னை வச்சிருக்கிறாரு, இது என் மேல இருக்கிற கொஞ்ச நேரம் கிருபை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். There are three different things that we have to understand. When you feel that this point of an example would bring a change in you, it's a little while grace. And if that brings a realization in you and you change yourself, it's again a little while grace. And when you feel you are set as an example for others so that they might be rectified, then this is the people who live with a little while grace, and you should be happy about it and not wonder about it. சிலரை பாத்தீங்கன்னா மற்றவங்களை குத்தி கொடுக்கறதுல, ஏத்தி கொடுக்கறதுல, போட்டு கொடுக்கறதுல ரொம்ப வல்லமை வாழ்ந்தவர்கள். அவங்க ஏத்தி கொடுத்துருவாங்க, போட்டு கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கிருபை இழந்துருவாங்க. அவங்க யாரும் மாத்த முடியும். There are people who would also talk behind your back, talk ill about you, and also add on, they say like they add fuel to the fire, something like that. When there be something going on, and they would add more fuel to it and make it burn more. So these kind of people would lose their grace that God has given them, and they would be not gracious enough. கொஞ்ச நேர கிருபையை பெற்றிருக்கிறவர்கள், கொஞ்ச நேர கிருபைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், கொஞ்ச நேர கிருபை என்னை விட்டு எடுபடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள், நாங்களை போல எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் வளைந்து கொடுப்பார்கள். வெள்ளம் போன பிறகு நிமிர்ந்து நிற்பார்கள். அதற்கு முன்னாலே நான் வளையவே மாட்டேன், நான் இப்படியேதான் இருப்பேன்னு சொன்னவங்க பெயர்ந்து கிடப்பாங்க. நாளல் மாத்திரம் அப்படியே நிமிர்ந்து இருக்கும். ஏன்னா நெறிந்த நாளை முறிக்காத கர்த்தர், மங்கி எரிகிற திரியை அணைக்காத கர்த்தர், கொஞ்ச நேர கிருபையினாலே அவருடைய நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நம்மை விட்டு விலக மாட்டா, கைவிட மாட்டா. My beloved people, those who have received the grace, little time grace, who have surrendered to live according to the little time grace, who are here to accept and change yourself, definitely are filled with little time grace. Whatever comes your way, you shall not be forsaken, you shall not be folded, you shall not be binded. You may stay still. Scripture says very clearly, it could be the fiery furnace, or it could be anything that comes your way. You may stand still and praise God. இந்த எவீரு பின்னால் இயேசு போனார். Jesus went behind Jairus. நன்றாக கவனிங்க, எவீரு பின்னால் இயேசு போனார். Listen very carefully. Jesus went behind Jairus. உங்க பின்னாலேயும் இயேசு வருவார். Jesus would come behind you. உங்களுக்கு முன்னாடியும் போவார். He shall walk before you. வலது பக்கத்தில் இருப்பார், இடது பக்கத்தில் He இருப்பார். shall be on your right as well as on your left. நம்ம எல்லாரையும் சூழ்ந்து இருக்கிறார். He covers all of us. இது கொஞ்ச நேரம் கிருபை. This is the little while grace. இப்பொழுது அடுத்த சம்பவம் அந்த எவீருக்கு வருகிறது. 35வது வசனம். இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். As these things were happening, there's another incident happens there in the verse 35. There came from a ruler of a synagogue's house certain who said, your daughter is dead, why trouble you the teacher any further? பாருங்க, இயேசு அவங்களோட போறாரு. ஆனா இப்ப எதிரில் வர்றாங்க ஒரு குரூப். இந்த குரூப் எல்லா இடத்திலையும் இருக்கிறாங்க. இந்த குரூப் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம்
ஐக்கியம் ஏற்படாது, உறவு நீடிக்காது, சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. இந்த குரூப் எப்பவுமே துர்ச்செய்தியை கொண்டு வந்து ஜனங்களை கலங்க பண்ணுகிற குரூப். இந்த குரூப்ப ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்றதே கிடையாது. My beloved people, as we saw, Jesus is going along with Jairus. He's just walking behind him, and the group comes forward and says that there is a news from the house, your daughter is dead, why do you trouble the teacher? I would tell you, this kind of people, there is a group where they only bring you bad news, only create separation with the family or the church or between you and Jesus. Jesus doesn't encourage these kind of groups. கடவுள்தான் மனுஷனை சுமக்க வேண்டும். ஆனா நம்ம நாட்டுல மனுஷன் தான் கடவுளை சுமக்கிறான், கடவுளுக்காக யுத்தம் பண்றான், கொலை செய்யறான். ஆனா கடவுள் என்பவர் யார்? கொல்லுகிறவர் அல்ல, அவர் உயிர்ப்பிக்கிறவர். அழிக்கிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பாருங்க, கடவுளுக்காக சண்டை போடுறான், குத்துறான், கொலை பண்றான். ஆனா கடவுள் என்ன செய்கிறார்? செத்தவனை உயிரோடு உயிர்ப்பிக்கிறார். My beloved people, every time it's God who's the one who have to carry the people, not the people carrying the God. Here in our country, in our places, we have seen only people carrying the God, and they also fight for the religion and also ready to murder anybody, put them to death, and they're very courageous about doing it. But here we could see our God raises the dead to life rather putting anybody to death. நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, சிக்கா படுத்து கிடப்பாங்க, 4 பேர் வருவாங்க. நம்மள மாதிரி இல்ல, அவங்கள மாதிரி வந்து, ஏன்னா உனக்கா இந்த கதிய, உனக்கா இப்படி ஆச்சு. நல்லா இருக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்திருக்க மாட்டா, காபி கொடுத்திருக்க மாட்டா, எச்ச கையில காக்காவை ஓட்டி இருக்க மாட்டா. இப்ப வந்து அப்படியே 4 பேர் அழுவாங்க, அரைகுறை உயிர் கூட போடும். Many times, if we have seen in hospitals, a person would be in the sick bed and 4 people would come saying that, crying and weeping and adding a negative vibe to the patient who is lying down. When he was okay, when they were in a good position, they wouldn't have even served them a coffee or a tea, not even a water. But now they come with a very negative attitude towards the sick. எனக்கும் சொல்லிக் கொள்ளுகிறேன், உங்களுக்கும் சொல்லிக் கொள்ளுகிறேன், முடிந்தால் அடுத்தவர்களுக்கு ஆறுதலாய் இருங்க, ஆதரவாய் இருங்க, ஆசீர்வாதமாய் இருங்க. கலகம் பண்ணுகிறவர்களாகவோ பிரிக்கிறவர்களாகவோ உடைக்கிறவர்களாகவோ இல்லாதிருங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே சாவுதான் விடும், உயிர் வாழ விடார். I would like to tell to myself and tell to you all, try to be people who are okay to bind anybody, try to be a people who could create peace, try to be a people who could bring prosperity or bring a blessing. Do not be a group of people bringing separation. Do not be a group of people who could put people to death. Do not be a group of people who could pass negative vibes. Do not be a group who would put people to death and kill them by words. ஒரு அக்கா நேரா மேரி கிட்ட போவாங்க. நம்ம சபையில யாரும் மேரி இல்லை, அதனால பேர் சொல்றேன். மேரி அக்கா, மேரி அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடி சொல்ற? அதான்க்கா, அந்த குளோரி அக்கா இருக்கிறாங்களே, அவங்க பொண்ணு ஒரு பையனை கூட்டு ஓடி பூச்சுக்கா. யார் பேசுற பேச்சு இது? மேரியும் குளோரியும் பேசுற பேச்சு. இது விசுவாசிகளுக்கு தகுதி இல்லை, விசுவாசிகளா இருந்து கிருபை பெற்றவர்களுக்கு அறவே தகுதி இல்லை. My beloved people, I would like to give you an example. For example, there are 2 sisters and one goes to the other and says that the other person's daughter eloped with a guy. And I would tell you, being a believer, you are not given any right, or you are not given the courage to speak ill about any family or any people, because God has binded us with a little time grace. But when you are doing it, you would miss the little time grace, or you haven't received it yet. இப்பெல்லாம் பாருங்க,
சிஸ்டர்களை விட பிரதருங்க தான் ரொம்ப மஸ்டா இந்த மாதிரி காரியத்துல வீடு வீடா போய் உட்கார்ந்து பேசி 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 அவனையும் வளர விட மாட்டான், இவனும் வளர மாட்டான். வேறு விசுவாசிகள், நான் சொல்றேன் அவங்க விசுவாசிகள் அல்ல, அடுத்தவர்களை கொல்லுகின்ற விச ஊசிகள். More than women in the churches, now there are brothers who are doing it most of the time. When they hear a news, they definitely have to pass it on to the other brother, talk about it and create an issue midst of it, and they call themselves as believers. I would tell you, they are not at all believers. They are poisonous injections that are pierced into others and definitely doesn't praise God. இந்த கொஞ்ச நேர கிருபை பெற்றிருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, காலேவின் ஆவியை உடையவர்களாயிருந்து ஆறுதல் சொல்லுகிறவர்கள், பேச்சுகிறவர்கள், பேச்சரவாளர்களாய் இருந்து அவங்களுக்குள்ள இல்லாத இடத்துல இந்த கிருபையை வளர்க்க வைக்கக்கூடிய பலனுள்ளவர்கள் இவர்கள் தான் இந்த கொஞ்ச நேர கிருபைக்காக வாழுகிறவர்கள். My beloved people, I would like to tell you one important thing. When people tell to yourself like you have possessed a little time grace, I would tell you it's not just the little time grace, but you have the spirit of Caleb who could comfort, console and bring the faith of people, develop it, boost the little time grace among each other and make them a witness to God. இவங்க போய் சொல்றாங்க எபிரோ பார்த்து, உன் மகள் என்ன சொல்ல வந்த, உன் மகள் மரித்து போய்விட்டார். சரி, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். என்னைக்கோ நம்ம ஆளுங்க அப்படிதான், பாஸ்டருக்கு சொல்ல வேண்டாம், அவரை துக்கப்படுத்த வேண்டாம். ஊருக்கெல்லாம் சொல்லுவோம், சப்பரம் கட்டுவோம், மேட்டர் அதுல வச்சு ஜிங்கு ஜிங்குன்னு தூக்கி கொண்டு போவோம். பாஸ்டர் கிட்ட சொன்னா பாஸ்டர் உடனே அதை அப்படியே மூடிடுவாரு, மாத்திடுவாரு. இதை எப்படியாவது பத்த வச்சு 1 2 2 3 3 பேனாக்கி அப்புறம் ஈராக்கி இப்படி உள்ளவங்க கிருபையை இழந்து விடுவார்கள். Here as we see a group coming forward to Jairus and Jesus, they are saying, why are you disturbing the father? Why are you disturbing the teacher? Why are you disturbing the master? Your daughter is already dead. And they are bringing a news to decrease their faith and not to develop their faith. They are bringing a news to put their grace down and not to develop it anymore. I would tell you, any people who doesn't possess the little time grace would be a person who is bringing disaster to the families and spoiling the peace of the others. பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க, இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற நீங்க, people who have received a little time grace, மற்றவங்களுக்கு ஆறுதலா சொல்லுங்க, be a comforter to others, தேறுதலா சொல்லுங்க, try to console others, உபத்திரவமா இருக்காதீங்க, not be a trouble, உதவியா இருங்க. be helpful. உங்க கிருபை உங்களை வளர்க்கும், The little time grace shall bring you. உங்களை ஆசீர்வதிக்கும், The little time grace will bless you. மேன்மையாக வைக்கும். Put you. ஆமென். தூங்குறவங்க மாத்திரம் கைகளை சத்தமா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நல்லா நீங்க கவனிங்க. அடுத்த வசனத்திலே பாருங்க, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே. Let's look up to the next verse. It says, as soon as Jesus heard the word that was spoken, ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, he said unto the ruler of the synagogue, be not afraid, only believe. பயப்படாதே என்று சொல்ற இந்த ஆண்டவர் தாங்க மகிமையான ஆண்டவர். The Lord who says, do not be afraid, is the Lord who has to be magnified and he is glorious. இந்தியாவில் இருக்கிற எல்லா தெய்வங்களிடத்திலே தேவர்களிடத்திலே ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுக்கிட்டு
ஏதோ ஒரு ஆயுதத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா இயேசுவினிடத்துல ஒரே ஒரு ஆயுதம் இருக்கிறது, எல்லாரையும் பணிய வைக்கிற ஆயுதம், அன்பு. The lords in the world with other religion, they have any kind of a weapon. They hold, if you see the idols or the statues or any picture, you might come across they're holding a weapon or a sword or so many other things. But one weapon that our Lord Jesus holds on to bring people, to connect people is love. இயேசு கிறிஸ்துவின் அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்கள் கையிலே அம்பு இருக்கிறது, வில் இருக்கிறது, மற்றவர்களை கொல்லுகிறது. இயேசுவின் அன்பு மற்றவர்களை தேற்றுகிறது, ஆற்றுகிறது, காயங்களை கட்டுகிறது, அவர்களை அணைக்கிறது, அவர்களை உயர்த்துகிறது. The love of Jesus hides a lot of mistakes, lot of sins. It really doesn't spoil anyone, but the other things, those who do not possess the love of Jesus will have a bow and an arrow that would ready to kill anybody and spoil their life. இயேசு கேட்ட உடனே சொன்னார், பயப்படாதே. As soon as Jesus heard, he said, do not be afraid. பைபிள்ல 365 நாளுக்கும் பயப்படாதே, திடம் கொள், தைரியமாயிரு, பலம் கொள் என்று சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்க முடியும். எங்கேயும் இயேசு, டேய் நான் உன்னை அடிச்சிருவேன், உன்னை நாசமாக்கிடுவேன், யார் தெரியுமா, உன்னை கொல்ல வந்த தெய்வம் அப்படின்னு எங்கேயும் சொல்லல. அவர் என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்னது. My beloved people, if you could see in our scripture, 365 times for 365 days, the word do not be afraid has been uttered. The word do not be dismayed has been given. The promises have been given. And nowhere Jesus has mentioned, do not come to me. Nobody Jesus had mentioned, do not disturb me. He has just mentioned, do not be afraid. பாருங்க, கலகம் சொல்ல வந்த, திகிலை சொல்ல வந்த அவளெல்லாம் ஆண்டவர் துரத்திட்டார். இப்ப அவங்களோட யாரை வச்சிருக்கிறாரு பாருங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை வச்சிருக்கிறார். If we could look up further, it says, Jesus, as soon as he heard all that and said, only believe, he pushed everyone aside and he did not permit any man along with him to follow. He just had James, Peter and John with him. Hello? Listen me, each and everyone. நல்லா பாருங்க, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. My beloved people, if you have to understand the fact, it's very important for us to have the spirit of judging different type of spirits, and it's very, very important. இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உள்ளவங்க நம்ம கிட்ட வந்த ஆளு யாரு, எதுக்காக வந்திருக்கிறாங்க, என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க வார்த்தைய அப்படியே டைவர்ட் பண்ணுவாங்க, திருப்பிடுவாங்க, அவங்க எண்ணத்தையே மாத்திருவாங்க. அவங்க கிருபை உள்ளவர்கள், கொஞ்ச நேரம் கிருபைக்காக பாடுபடுகிறார்கள். When the people who possess this gift of understanding the spirits would not help or would not promote anything that is not good, rather they would turn everything, convert everything that's coming against them, they would change everything and make it positive and just stay in what they are. And these kind of people are the ones who possess the little while grace. இந்த குழந்தைங்க ஒன்னு கேட்டு அடம் பிடிக்கும், அந்த அடத்திலிருந்து அந்த பிள்ளைகளை மாற்றுவதற்கு அந்த தாய் முயற்சி எடுக்கும். அவ எதை கேட்கிறாளோ அதை மைண்ட்ல இருந்து தூக்கி எறியதுக்காக அவங்க மனசை டைவர்ட் பண்ணுவாங்க. உடனே டைவர்ட் ஆயிடும். ஏதாவது ஒரு பாரு, இதை பாரு எப்படி இருக்குது பத்தியா, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது இப்போ அடம் பிடிச்சது மாறிடும். அதே போலதான் பகுத்தறிகிற வரம் உள்ளவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு
அவங்கள தரத்தை கண்டுபிடிச்சு, அவங்க நிறத்தை கண்டுபிடிச்சு, அவங்களுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று கண்டுபிடிச்சு, இந்த பாரமானத பாவமானத தள்ளிட்டு, நமக்கு எதுக்கு அக்கா, நமக்கு எதுக்கு அண்ணா, நம்ம விசுவாசத்தை துவக்கின ஆண்டவரிடத்துல பொறுமையோடு ஓடுவான், எல்லாரும் பார்த்துக்குவார், நம்ம பேசி என்ன பண்ண போறோம் என்று தவிர்க்கக்கூடிய கிருபை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தான் கிருபை பெற்றவர்கள். அவர்களிடத்தில் அந்த கொஞ்ச நேரம் கிருபை உயிரோட வாழ வைக்கும். My beloved people, whoever possesses the power of understanding the Spirit, gift of understanding the Spirit, shall be like a person who would be able to change the mind of a stubborn child who's been asking for something. When you tell them like, not this is much better, they would definitely turn towards it. Likewise, people, those who have received the gift of understanding the spirits, would definitely convert the things, change the things according to the will of God, and shall not let any evil matters getting into them or into their spirit or to anybody else for that matter. They'll be very cautious, and these people are called people with a little time grace, and they will walk slowly in the faith that's been ordained for them, and they shall not tremble. எனக்கு கூட ரொம்ப பயங்க. சர்ச்சில் 2 சிஸ்டரோ 3 சிஸ்டரோ வந்து ஒன்னா சேர்ந்து பேசுறாங்கன்னா ஒண்ணு ஏதோ நடக்க போகுதுன்னு என் வயிற்றுல அடி வயிற்றுல புளியோ கரைக்கும் பாருங்க. அது ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம்னு சொன்னாதான் அது மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, நகமும் சதையுமா இருப்பாங்க. அடுத்த செகண்ட்ல நகத்தையே பிடிக்கி போட்டு ரத்தத்தை விரும்புவாங்க. இது கிருபையை இழக்கிறவங்க செய்யற வேலை, கிருபையை காத்து கொள்றவங்க செய்யற வேலை. பரவாயில்லக்கா, நம்ம ஜெபிக்கலாம்க்கா, மன்னிக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஞ்ச நேரம் கிருபை தான் வாழ வைக்கும். ஆனா கிருபையை போக்கடிக்கிறவங்க, மாயையை நம்புகிறவர்கள், மாயை யாரெல்லாம் நம்புறாங்களோ கிருபையை போக்கடிப்பாங்க. உண்மையை நம்புறவங்க கிருபை பெற்றவர்களாய் நிலைத்திருப்பாங்க. My beloved people, even when 2 or 3 sisters unite together to talk something, I would start feeling like there's something ill going to happen and something is going to come my way, and start saying praises. Only those praises would change things, because everyone are very keen about talking about other matters and creating a mess everywhere. But people who possess the little time grace shall not do the same way. Rather, they would convert things, they would change things into positive and bring peace to the family, peace to the church, peace everywhere they go. And this is what the little time grace people would possess. கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற பேதுரு, கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற யாக்கோபு, கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற யோவான், கிருபை அளித்த இயேசு, 4 பேரும் ஜபாலய தலைவன் வீட்டுக்குள்ளே நுழைகிறார். Here we could see the people, those who received the little time grace, the Peter, James and John, who have received the little time grace, and Jesus who gave the little time grace. These 4 people are getting into the house of the synagogue ruler. இந்த கிருபையை பெற்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஜெபிப்பாங்க, வேதத்தை கை கொள்ளுவாங்க, சாட்சியா இருப்பாங்க. இவங்க எங்க போனாலும் அங்க உடைச்சல் இருக்கிறாது, ஓட்ட உடைச்சல் ஆக்காது. அது உடைஞ்சதையும் பெவிஸ்டிக் போட்டு ஒட்டுற மாதிரி இவங்க ஒட்ட வைப்பாங்க. இதுதான் கொஞ்ச நேரம் கிருபை. People, those who possess the little time grace, people are those who are gracious enough, they would be united, they would spread love, they would pray. Whoever reads the scripture, prays and sits in the presence of the Lord shall always try to put things positively and not create any mess anywhere, or not create any separations anywhere. Even if anything has been separated, they would try to patch it up and put it together. இவங்க 4 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீட்டுல ஒரே சந்தடி. These 4 people went inside the house, and there were a lot of crying hearing everywhere. என்ன சந்தடி? ஆமா, காக்கரக்காயில காசினாயே கவலம்மா, ஊரந்தா கொல்ல போதுங்க கவலம்மா. பாவக்கா காய்ச்சிருக்குதே கவலம்மா, ஊராரெல்லாம் அர்த்தகம் போறாங்களே கவலமான்னு கலகம் வைக்கிற ஆவி அங்க மார்ல அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப போனாங்க, துரத்துனாங்க வெளியே. As these 4 entered
the house of the ruler, they could see that there is a lot of people sitting and crying and talking negatively, and they wanted to get rid of all these spirits, so they chased him out. கொஞ்ச நேரம் கிருபையை பெறாதவர்கள், மன்னிக்க தெரியாதவர்கள், இணக்கம் தெரியாதவர்கள், இசைந்து போன மனமில்லாதவர்கள் உங்க வீட்டுக்கு வந்தா தயவு செஞ்சு வெளியே துரத்து. உன் குடும்பம் பிழைக்கும், நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பீங்க. நான் தைரியமா ஊழியக்காரன் சொல்றேன். The people, those who do not possess the little time grace, would definitely not bind anything together. Rather, they would bring in fight. They would not unite anything. They wouldn't have tasted unity. So do not let those kind of people in your houses, with the courage that God has given unto me, I would tell you, please ask them to leave the house so that you and your family shall be united and stay in peace. முகஸ்துதியை பார்க்காதீங்க. நல்ல செய்தியோட வீட்டுக்குள்ள வா. அடுத்தவங்களை பத்தி துக்கமான செய்தியை சொல்றதா? I will not allow. You don't have to look for their faces. Rather, you should tell them, if you have any good news to convey, please enter into my house. Rather, if you have a bad news or you are planning for a separation, do not just enter my house. Just deny them getting in from you. இந்த சந்தடி பண்ணுகிறவர்களை தயவு செஞ்சு வீட்டுல ஏத்தாதீங்க. கொடுக்கல் வாங்கல் உறவே வைக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக ஜெபித்து காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றக்கூடிய கிருபை உள்ளவங்களை கூட நீங்க எத்தனை வருஷம் குடியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன சேதம் கூட வராது. எறும்பு கடிக்கிற நோவு கூட உண்டாகாது. காரணம், அவர்கள் கொஞ்ச நேரம் கிருபையை வைத்திருக்கிறவர்கள், மற்ற உயிர்களை வாழ வைக்கிறவர்கள். அந்த கிருபை இல்லாதவர்கள் உயிர்களை எடுக்கிறவர்கள். I would like to tell you, do not entertain anybody who are not walking with God in your houses or in your places or in your premises. Do not entertain anybody who are not living their life according to the scripture. Do not entertain anybody you feel they are not right for your family, not for your friendship. Do not entertain any of them, because these people will bring you things that you did not think about. They would put you to death as your spirit would die. I would tell you, rather have unity with people who are walking with God. Not even a single sickness, not even a very tiny sickness also wouldn't come in your way or to your family. There shall not be any separation in your houses. Rather, only blessings would stay. அந்த வீட்டிலே எவீர மகள் செத்து போச்சுன்னு மாறில அடிச்சுக்கிட்டு புலம்புகிற சண்டை பண்றவங்க மொத்த பேரையும் வெளியே துரத்திட்டான். As Jesus and the other three people entered, he saw the people wept and wailed greatly. He told them and chased them out. எனக்கு இப்போ ஒரு சின்ன தாட்டு வருது. அந்த மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அந்த பொண்ணு இதுங்க போய் சண்டை பண்ணி தான் சாவ வச்சிருக்கோம். ஆனா இப்ப ஏசு அதெல்லாம் துரத்துறாரு. I have a doubt, this daughter would have been in a sick bed, would have been in a deathbed, yet these people would have cried loudly, would have passed the negative comments, would have, all these things would have put her to death. இந்த இடத்துல இயேசு அந்த பெண்ணை பார்த்து தடவி கொடுத்து எண்ணெயை பூசி கக்கமக்காலாம் பேசி இல்ல, அழகா வசனம் சொல்லிட்டு பாருங்க. உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார். If we could see here, Jesus as he entered, he did not create a great issue over there. He did not speak in tongues. He did not apply any oil. He did not hold the daughter and pray for her. Rather, as he enters, he tells unto them, why do you make this commotion and weep? The child is not dead but sleeps. ஹலோ ஹலோ, எல்லாம் இருக்கிறீங்களா? Are you all listening? Child is not dead but sleeping. இந்த பிள்ளை மரிக்கவில்லை பட் நித்திரையா இருக்கிறாள். இதாங்க கிருபை பெற்றவங்க. உடனே அந்த 3 பேரும் சொல்லியிருப்பாங்க, அமைதியா இருக்கிறாங்க. நம்மள தானே சொல்லுவோம், இல்ல ஏசப்பா அது செத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ஏசப்பா செத்து போச்சு, நீ என்ன சொன்னாலும் உயிரோட வராது. அப்படி அவங்க சொல்லல. பின்னால இருந்து ஸ்தோத்திர ஜபத்தினால கிருபை பெருகும் என்று சொன்னது மாதிரி இந்த 3 பேரும் இயேசுவோடு இருந்து ஸ்தோத்திரம் வந்தாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
உயிர்ப்பிக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சுகமளிக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இந்த 3 பேரும் ஸ்தோத்திரம் பண்ணி இருப்பாங்க. இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு சிறு பெண்ணை பார்த்து, தலித்தா கூமி. My beloved people, as we could see, as Jesus said, the child has not dead but sleeps. What do you think the disciples would have done? Would they have just said like us? If we were us, definitely we would have said, no, Jesus, the child is already dead. You cannot do any miracle here. But the disciples did not do this. Rather, they just started to praise God for His glory, praise God for His grace, praise God for His all the magnifying things that He has done, for all His mercies. They would have been praising God because they know our God is a God who raises from death, and they would have been praising. But if we were us, we would have been a different person altogether. As they enter, Jesus looks up to the little child and says, Talitha Kumi, which is interpreted as little girl, I say unto you, arise. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, முடிஞ்சா தோத்திரம் பண்ணுங்க. If possible, உங்க தோத்திரம் your இந்த வீட்டுல praises, இருக்கிற ஆத்திரத்தை, it should அந்த வீட்டுல இருக்கிற சாபத்தை, shall remove the curse, அந்த வீட்டுல இருக்கிற பிரிவினைய, shall remove the separation, அந்த வீட்டுல இருக்கிற தரித்திரத்தை, shall remove அந்த the வீட்டுல poor, இருக்கிற சாவை shall remove the poverty. மாற்றுகிற கிருபை உங்க வாயிலிருந்து வர்ற ஸ்தோத்திரத்துல இருக்கு. The praises that you Amen. utter has the grace. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, பரியாசம் பண்றவங்க நகைக்கிறாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, நீ புடவை கட்டினா சிரிப்பாங்க, நீ சுடிதார் போட்டாலும் சிரிப்பாங்க, அந்த மார்வாடி மாதிரி பாவாடை கட்டிக்கிட்டு மேல மாத்திரம் ஜாக்கெட் போட்டு ஒண்ணுமே போடலனாலும் சிரிப்பாங்க. ஒரு சிலர் சபிப்பாங்க. இந்த வேற எப்படி போறா பாருங்களா, இதெல்லாம் டோன்ட் கேர் மாஸ்டர். நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா கொஞ்ச நேரம் கிருபை என்னோடு இருக்கிறது. நான் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தா இந்த கொஞ்ச நேரம் கிருபை என்னை நடத்துகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த சிறு பெண்ணை உயிர்ப்பித்தார். My beloved people, those people there laughed and they just said, how could this be possible? And they just laughed. But once they were pushed out, everything changed. Likewise, in our lives, when we push out all the negativities, when we do not lend our ears to what people say. People might say so many things. Whatever you do do good, you do bad, you wear a nice outfit, you do not wear a nice outfit. Whatever you do, the people in the world will laugh at you, would comment so many things upon you. But the people, we who possess the little time grace, if we do not lend our ears to it and just ignore it, definitely God is sufficient enough to help us sustain in that particular grace. And here it says, Jesus uttered a word, little girl, I say unto you, arise, and the girl arised. சிறு பெண்ணுக்கு 12 வயசு இருக்கும். They say the little girl would have been of age 12. இப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. யாரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க? யோ, உன் பொண்ணு செத்தே போச்சு. அவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. உள்ள மாரட்சிக்கிட்டு அழுதாங்களே, அவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன நடந்தது? என் இயேசு கொஞ்ச நேரம் கிருபை அந்த பிள்ளைய உயிர்ப்பித்தார். தலித்தா கூமி, நான் கூமி கலகம் பண்ற குமி இல்ல இது. தலித்தா குமி, சிறு பெண்ணே எழுந்துரு, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ சாட்சியா இருப்ப. பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஜெபமல்லவா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதுதான் கொஞ்ச நேரம் கிருபை. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எந்த பெண் எழுந்ததுக்கு? செத்து போன சிறு பெண் எழுந்ததற்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? And here we could see the people around were astonished in astonishment as they saw the little girl rose from death. Here we could see such a miracle it is. A 12-year little girl could rise from death.
with the word that Jesus uttered, Talitha Kumi. He did not talk about any unnecessary things. He did not do a lengthy prayer. He did not do anything that's different. He just uttered a word unto the Lord, and this girl was arised. And here we could see they were astonished, they were surprised, they were shocked, they were trembled. Here God established a place and exalted Jesus' name. இயேசு சொல்றாரு, அவளுக்கு ஆகாரம் கொடுங்க. Jesus says, give food so that she could eat. நம்ம நிறைய பேரு பட்டினியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டோம். ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல இஷ்டத்துக்கும் சோத்தை போட்டுக்கணும், சாப்பிட முடியாம கொண்டு போய் கொட்டுவோம். ஆனா எங்க இயேசு சொல்றாரு, அவளுக்கு ஆகாரம் கொடுங்க. என்ன ஆகாரம்? என்ன ஆகாரம்? ஏற்கனவே அவள் சரீரத்துல வியாதிப்பட்டு மரணம் வரைக்கும் கொண்டு போனது. ஆனா இப்போ அந்த மரணத்தை ஜெயித்து விட்டால் அவள் வாழ்வதற்கு, ஆரோக்கியமா இருப்பதற்கு, ஆசீர்வாதமா இருப்பதற்கு எந்த ஆகாரம் கொடுங்க. ஹலோ. And Jesus charged them sternly, said no man should know it, and told them to give something for her to eat. What is that something for her to eat? Something is nothing but the scripture, what has brought her back to life. Something is not anything that she could eat that led her to death, but something that she could eat that brought her back to life. The scripture, the word of the Lord was told to be given. இன்னொரு தாழ்மையான என்னுடைய வேண்டுகோள், உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு 4-5 நாள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற குழம்பு வச்சு சூடு பண்ணி கொடுத்துடாதீங்க. My humble request is, do not give any gravies that you have kept for 4 or 5 days in your refrigerator to the people who visit you. அது அடுத்தவங்களை கொன்னுடும். That would kill them. சில பெருமையா சொல்லுவாங்க, இல்லையாக்கா நேத்து தான்க்கா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. அது பாசமா வாங்கிட்டு போய் சாப்பாடும் வைத்தாலே வாயால போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துரும். முடிஞ்சா ஃப்ரெஷ்ஷா கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லதையே கொடுங்க, கொஞ்ச நேரம் கிருபையை கொடுங்க. Do not give anything that's stale. Do not give anything that's refrigerated. If you want to give anything to anybody with a full heart, give them that's fresh. Cook something fresh and give it to them. Give only the best. Give only the good. Give the little time grace. நல்லதை கொடுங்கன்னு சொல்றேன் பாருங்க, சோத்த மாத்திரம் சொல்லலன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்ச நேரம் கிருபையை அவங்களுக்கு கொடுங்க. I'm not just talking about the food. I'm also letting you understand that give the little grace that you possess to others who visit you. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். God has given some gift to each one of us. அது அவங்களை உருவாக்குறதுக்காக இந்த வரத்தை அவங்களுக்கு கொடுங்க. Pass on this gift to others to bring them. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. You shall be blessed. நம்மை அடிமைத்தனத்திலிருந்து கொஞ்ச நேரம் கிருபை உயிர்ப்பித்தது என்று விசுவாசிக்கிறேன். உயிருள்ளவர்களாயிருங்கள், அநேகரை உயிர்ப்பியுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள், சபை வளரட்டும், கிருபை உங்களோடு இருக்கட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். I believe this little time grace has brought us out from the bondage, and it has made us stand here from the worldly bondage. We have been segregated, separated, and God has chosen us. Pass on this little time grace to anybody and live peacefully. I would greet you all and bless you all. ஆமென். எல்லாம் எழுந்திரு.